2025 ஆரம்பத்தில் அதை வெளியிடுவதாக இருக்கின்றோம். குறிப்பாக தமிழக மக்களுக்கு மத்திய அரசினுடைய பணம், மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. மாநில அரசு ஒரு ஆண்டு 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க. சராசரியாக 3-4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய் எப்படி செலவாயிருக்குங்கிற மக்களுக்கு நாம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் டெண்டர். அந்த டெண்டரை யார் எடுக்கிறாங்க? மத்திய அரசுடைய டெண்டரை யார் எடுக்கிறாங்க? ஹைவே டெண்டரை யார் எடுக்கிறாங்க? சத்துணவு டெண்டரை யார் எடுக்கிறாங்க? எடுப்பவருடைய நிறுவனம் என்ன, பேர் என்ன, எத்தனை முறை எடுத்திருக்காங்க? அவர்களுக்கும் திமுகவில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? கூட்டணி கட்சிக்கு டெண்டர் போயிருக்கா? அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் நடக்குதா? ஒரு எம்எல்ஏ தான் டெண்டர் முடிவு செய்வாங்க, ஒரு முறை நீ ஒரு முறை நான். இதையெல்லாம் டிஎம்கே பார்ட் 3 ஃபைல்ஸ் வெட்ட வெளிச்சமாக காட்ட இருக்கிறதுங்க. அதே நேரத்தில் கூட்டணி கட்சி, அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சி, அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு டெண்டர், ஒரு தலைவர், முக்கியமான தலைவர் எடுத்திருக்கக்கூடிய டெண்டரும் இதில் முதலாக வரும். எப்படி மாநில அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சில கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைக்குது, இதையெல்லாம் டிஎம்கே பார்ட் 3 காட்ட போறோம். எங்களை பொறுத்தவரை பார்ட் 1 அரசியல் கட்சி டிஎம்கே தலைவர்கள், பார்ட் 2 பினாமி, வேறு பேரில் இருக்கக்கூடிய சொத்து, பார்ட் 3 மக்கள் வரிப்பணத்தை டெண்டராக கொண்டு வரும் பொழுது அதன் மூலமாக யாருக்கு அந்த ஆதாயம் போகுது, கூட்டணி கட்சிக்கு அதன் மூலமாக என்ன நன்மை. இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாயை மொத்தமாக நீங்கள் கொண்டு வரணுங்கன்னா அதனால் நேரமாகும். 2025 ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு வருட காலம் மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான கிட்டத்தட்ட முழு தயாரிப்பு வேலையும் முடியும் தருவாயில் இருக்கு. அதை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டிஎம்கே 1 டிஎம்கே 2 என் மீது தொடர்ந்திருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கே இன்னைக்கு 1200 கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. அதனால் டிஎம்கே பார்ட் 3 அவங்க எல்லாம் தொடுப்பாங்க, அதற்கு தயாராக இருக்கின்றோம். இருந்தும் மக்கள் மன்றத்தில் அது உண்மையாக வெளிப்படையாக நம்ம சொல்லி இருக்கக்கூடிய டேட்டா பார்ட் 1 அவங்களால ப்ரூவே பண்ண முடியல, இது பொய் அப்படின்னு. பார்ட் 2 அதே போல, பார்ட் 3 அதே போல இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கொஞ்சம் சமயம் வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு. நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை டிஎம்கே பார்ட் 3 இருப்பது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. அதை பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதரும் வயிறெறிந்து தன்னுடைய வரி பணம், தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது, ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய மச்சான், உறவினர், நெருங்கிய தோழர்கள், அவர்கள் நடத்திருக்கக்கூடிய பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸ் ஏ கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க, எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போகுது, 30% கமிஷன் எடுக்கிறாங்க, அந்த பணம் திரும்ப மக்களுக்கு 500 ரூபாயாக வருகிறது. இதையெல்லாம் காட்ட வேண்டும் நோக்கம் நிச்சயமா நாங்கள் காட்டுவோம். மத்திய அரசை பொறுத்தவரை ஜார்க்கண்ட், தமிழகத்தில் மதுரை, மேலூர் பக்கத்தில் அது இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக ஆரம்ப கால அறிக்கையை தயார் செய்யும் பொழுது மாநில அரசும் தன்னுடைய இன்புட்டை கொடுத்துருக்குறாங்க. 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்படி இருக்கு இந்த மாதிரி பகுதி. மாநில அரசு தன்னுடைய கருத்தை மத்திய அரசுக்கு ஜனவரி பிப்ரவரி 2024 தெரிவிக்கும் பொழுது எங்கேயும் கூட இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. மத்திய அரசுக்கு நீங்க சொன்னா தாங்க தெரியும். அது சமணர் படுக்கை எங்க இருக்கு, 2000 ஆண்டுகள் புதைக்குழி அங்க இருக்கு, அழகர் கோவில் பக்கத்தில் இருக்கு, அங்க பக்கத்துல நம்முடைய பண்டைய கால தமிழர்களுடைய அடையாளங்கள் இருக்குன்னு எங்கேயுமே சொல்லல. இவர்கள் அதற்கான குறிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு அதன்படி ஆக்ஷன் விட்டுருக்கிறாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அது கிடைச்சிருக்கு. அடுத்து 10 மாசமும் வாயை திறக்கல. டெண்டர் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதன் பிறகு கிராம மக்கள் பிரச்சனையை ஆரம்பித்த பிறகு அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர், குறிப்பாக மூர்த்தி அவர்கள், அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் அதை அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்னுடைய படிப்பை முடித்துக்கொண்டு டிசம்பர் 1ஆம் தேதி வந்த பிறகு அந்த விவசாய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க, ஐயா எங்களுக்கு இது வேண்டாம் என்று. நான் கேட்டேன், ஐயா என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது, அழகர் மலை இருக்குது, நம்முடைய பண்டைய தொல்லியல் சம்பந்தப்பட்ட எல்லாம் இங்கே தான் இருக்குது, அதனால் நமக்கு இது வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஒரே வார்த்தை உறுதியளித்தேன், ஐயா உடனடியாக மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம், நீங்கள் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது, அது மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அதை நிறுத்திடலாம். ஆனால் இதில் அரசியல் செய்து கொண்டிருப்பது யார் என்பதை தமிழக மக்கள் பார்க்குறாங்க. நேற்று காலையிலே நம்முடைய மைனிங் அமைச்சர்
கிஷான் ரெட்டி அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக அழைத்து பேசினேன். அவங்ககிட்ட இந்த பிரச்சனை எடுத்து சொன்னோம். அவர்களும் கூட ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு கடிதமும் அனுப்பியிருக்கின்றோம். 12ஆம் தேதி காலை டெல்லி வர சொல்லி இருக்கின்றார்கள். என்னோடு நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லியில் மைனிங் அமைச்சரை 12ஆம் தேதி காலையில் அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறோம். வரும்பொழுது ஒரு வெற்றி செய்தியோடு தான் வருவோம். இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக இந்த பிரச்சனையை சரி செய்யறோம். கொடுத்துட்டாங்க, இவங்க அப்ஜெக்ட் பண்ணல, 10 மாசம் ஆச்சு, விவசாயிகள் அப்ஜெக்ட் பண்றாங்க, விவசாயிகள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், நிறுத்துறோம், அது வேறங்கண்ணா. ஆனால் இதில் இன்னைக்கு உங்கள் நாடகம் ஆடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். திமுகவினுடைய நாடகம் அன்னைக்கே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், மத்திய அரசு கொண்டு வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய நாடகத்தை சட்டமன்றத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் பார்க்கிறாங்க. முதலாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னது நான். எண் மண் எண் மக்கள் யாத்திரை முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தமிழகத்திலே 2026 கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதே நான் தாங்க. அதிலும் குறிப்பாக அந்த கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்க தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றோங்க. நீங்களே ரெக்கார்டு எடுத்து போட்டு பாருங்க, யாரு என்ன தேதி. இன்னைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. இதை திராவிட கட்சிகளை தவிர எல்லோரும் பேச ஆரம்பிச்சோம். 2026 கூட்டணி ஆட்சி. ஏன்னா ஒரு பக்கம் பட்டியலின சகோதர சகோதரிகள், இன்னொரு பக்கம் பாருங்க இதர பிற்படுத்த ஒரு வகுப்புல எத்தனையோ சின்ன சின்ன ஜாதிகள் இன்னும் அங்கீகாரம் இல்லாமல் இருக்காங்க. ஓபிசிங்கிறது பெரிய சமுதாயம், அதுல பெரிய சமுதாயம் இருக்கு, சிறிய சமுதாயம் இருக்கு. சிறிய சமுதாயம் வாய்ப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கணும் ஆட்சி. எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அவர்களும் அமைச்சர்கள் கிடையாது. அதனால் சிறிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஆட்சி கட்டல் உட்கார்ந்தாத்தான் அந்த சமுதாயம் வேகமாக முன்னேறும். அதனால் எங்களுடைய நோக்கம் பட்டியலின சகோதர சகோதரிகள் ஆட்சிக்கு வரணும், பொறுப்பில் உட்காரணும். அதே போல ஓபிசி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறிய சமுதாயம் வரும். எல்லோரும் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். எல்லோரையும் உள்ளடக்கிய ஆட்சியாக இருக்க வேண்டும். இதை யாத்திரை முழுவதும் பேசணும். இப்பவும் நாங்க பேசணும். சில பேர் இப்ப புதுசா சொல்லலாம், சில பேர் வருகின்ற காலத்துல பெரிய கட்சியும் அதை சொல்லலாம். இன்னும் 1 வருஷம் இருக்கு, அவங்களும் மாத்தி பேசலாம். ஆனால் உண்மையாக முதலில் மக்கள் மன்றத்திலே வைத்தது நாங்கள். காரணம், இதயத்திலிருந்து வைத்திருக்கின்றோம். யாத்திரை முழுவதும் பார்த்திருக்கின்றோம். உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் எல்லா சமுதாய மக்களும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும்.